ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 26, 2024. நேற்று நிஃப்டி பார்த்தீங்கன்னா 183 பாயிண்ட்டுகள் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனாங்க. சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நிஃப்டி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகும்போது நிறையா ஸ்டாக்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கே, காரணம் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நிஃப்டி ஓவரால் மார்க்கெட் வெயிட்டேஜ் எடுத்து தான் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதிக வெயிட்டேஜ் இருக்கிற ஷேர்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆச்சுன்னா நிஃப்டியும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போது கேண்டில் ஃபார்மேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுத்துருக்கான். 9 டே மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து இப்போது அந்த ரேஞ்சு பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கான். 23,000 23,000 சரியாக சொல்லணும்னா 23,675 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி மேலே வரும்போது இவனுடைய பாசிட்டிவ்னஸ் புல்லிஷ் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. நேற்றைய மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் சுமார் 1175.95 கோடிக்கு நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சுமார் 149.4 கோடிக்கு நெட் செல்லிங் நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ கடந்த ஒரு வருஷம் டேட்டா ரிலீஸ் ஆச்சு மணி கண்ட்ரோலில். அதன்படி எஃப்ஐஐ சுமார் 3.7 பில்லியன் ஸ்டேக் பை பண்ணியிருக்காங்க. டிஏஐஸ் சுமார் 1.7 பில்லியன் ஒர்த்தான ஷேர்ஸை பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மார்க்கெட் அப்டேட்ஸ்லாம் ரொம்ப முக்கியங்க நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்டேட் அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்புலேருந்து வந்திருக்கு. கம்பெனி துபாயை சேர்ந்த ரேக் சிமெண்ட் அப்படின்ற கம்பெனியை பை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பை பண்ணுறது மூலமாக இவங்களுடைய பிஸ்னஸ் இனி துபாயிலையும் நல்லபடியாக நடக்குன்ற மாதிரி கருத்துக்கள் போயிட்டுருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட் யாருன்னா இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு டாப் 1ன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சிமெண்ட் செக்டரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. இதோடைய மேஜர் ரெசிஸ்டன்ட் லெவலை 2024 க்ரியேட் பண்ணுறான் 10,500. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதம் தான் பிரேக் அவுட் கொடுத்து நல்லபடியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஸோ ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறீங்க, என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இது அருமையான பாயிண்ட். ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ் சுமார் 10,450 இருக்கும். லாங் என்ட்ரி எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். இந்த பாசிட்டிவ் நியூஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஷேர் இங்கிருந்து ஒரு 8% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுமார் ஒரு 16,650 போவான். ஸோ லாங் டேர்முக்கும் ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் பொசிஷனுக்கு ஷார்ட் டேர்ம் என்ட்ரிக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். 9 டே மூவிங் ஆவரேஜில் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அடுத்தது மேப்மை இந்தியா தரப்பு அப்டேட் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கோல்ட்மேன் சாங்ஸ் பை ரேட்டிங் கொடுத்த நிலையில் ஷேர் நல்லாவே உயர்ந்துச்சு. ஆனால் இப்போது ப்ரொமோட்டர் செல் பண்ண போகிறான்ற அப்டேட் இதை அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. பட் இது பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. வெறும் 115 கோடிக்கு தான் செல் பண்ண போகிறாங்க. அது 5% டிஸ்கவுண்ட்டில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஷேர் இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவில் ட்ரேட் ஆகும். கோல்ட்மேன் சாங்ஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆல்ரெடி 2024 ஹேமர் பேட்டர்ன் கொடுத்து தான் இவன் ரிவர்சல் எடுத்திருக்கான். வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது தெரியும். இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2,413.90 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ ஒரு ரீடேஷன் நடக்கும்போது தாராளமாக என்ட்ரி எடுக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஹேமர் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரப்பு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா கம்பெனி ஷார்ட் டேர்முக்கு நல்லா போகுமா போகாதுன்ற ஒரு பெரிய டிபேட்டை நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ கம்பெனி ஷார்ட் டேர்மில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா இவனுடைய பீர் கம்பெனிஸான எஸ்பிஐ ஆகட்டும், ஐசிஐசி பேங்க் ஆகட்டும், இவங்கெல்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த நேரத்தில் இவன் கன்சல்டேஷன் ஜோனில் இருந்தாங்க. ஆமாம். ஸோ இதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு மார்கன் ஸ்டான்லி, கோல்ட்மேன் சாங்ஸ் எல்லாருமே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் தாட்ஸ் அவங்க வெளியிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ப்ரைஸ் செக்ஷன் படி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கடந்த ஒரு வருஷத்தில் நிறைய லாஸஸ் பண்ணி இந்த மாதம் தான் ரெக்கவர் ஆகிருக்கான். ஓகேவா. ஸோ இந்த ரெக்கவரி தொடர்ந்துச்சு அப்படின்னா ஷேர் இன்னொரு 31% உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை. கன்ஃபர்மேல் ஜோன் அவன் 1,750 மேலே ஒரு கேண்டில் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்படி கொடுத்துட்டான்னா கண்டிப்பாக ஒரு பொசிஷனல் ஷார்ட் டேர்ம் என்ட்ரி நீங்கள் எடுக்கலாங்க. ஸோ லாங் அண்ட் ஷார்ட் டேர்முக்கு நல்லாவே இருக்கான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான். ஆல்ரெடி இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இவன் இருக்கான். சரிங்களா. இன்னும் டீட்டெயிலாக சொன்னோம் அப்படின்னா டைம் ஆயிரும். அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன். எப்போவுமே ஒரு ஷேர் ஸ்லோவாக கன்சாலிடேட் ஆகி பிரேக் அவுட் தருது அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது பிரேக் அவுட் கொடுக்கும்.
பிரேக் அவுட் கொடுத்து மட்டும் இல்லை, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுப்பான். சரிங்களா? ஸோ அதனால் 3 டைம்ஸ் ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு, 2 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ ஷேர் மேலே போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னா எந்த எடுத்துக்கலாம். கல்பத்தூர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. சுமார் 2333 கோடி ரூபாய் ஒர்த்தான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டர்னால இவன் ப்ராஃபிட்டில் போவான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. காரணம், இவன் ஆல்ரெடி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டான். 2023 வெறும் 400 ரூபா 500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் இன்றைக்கி 1200 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் வீக்லி கேண்டிலில் ஒரு கேண்டில் 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்க, பாருங்கள், ஸ்லோவாக இந்த கன்சல்டேஷன் வந்து நடந்திருக்கு. அங்கேருந்து சர்றன்னு மேலே வந்தவன் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேண்டிலுக்கு மேலே அதே ப்ரைஸ் பேண்டில் தவிச்சிட்டு இருந்து இந்த லாஸ்ட் வீக்கில் தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில் இந்த இடத்துல வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த வாரமும் 9 டே மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கான். ஸோ என்ன தான் பாசிட்டிவ்னஸ் வந்தாலும் ஷேர் மேலே போகிறது கஷ்டம். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் லெவலில் வந்து பை பண்ணிக்கலாம். ஹிட்டாச்சி எனர்ஜிக்கு அதோடைய சப்சிடரி கம்பெனியான ஆஸ்திரேலியா கம்பெனிக்கிட்டேருந்து 790 கோடி ரூபா ஒருத்தில் ஆர்டர் கிடச்சிருக்குங்க. இன்டெலெக்ட் டிசைன்ஸ் அரேனா பார்த்தீங்கன்னா புல்லிஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், கனடாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய நிறுவனத்து கூட 7 வருஷம் பார்ட்னர்ஷிப்பில் ஈடுபடுறான். கனடா சேர்ந்த இந்த பெரிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா 35.5 பில்லியன் மெம்பர்ஸ்க்கு ஃபினான்சியல் சர்வீஸ் வந்து வழங்கிட்டு வராங்க. இவங்களுடைய ஒட்டுமொத்த பிஸ்னஸையும் கொஞ்சம் ஆன்லைனில் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ரெவல்யூஷனரி ப்ராஜெக்ட்டுக்கு தான் இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் நடந்திருக்கு. ஸோ 7 வருஷத்துக்கு இவனுக்கு பிஸ்னஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபண்ட் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கும். கூடவே இப்போ தான் இவன் ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. 2022 987 ரூபா 95 பைசாவை டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்தவன். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த இடத்துல இதுதான் இவனுடைய மிகப்பெரிய சப்போர்ட் லெவலுங்க. ஸோ இதை கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழித்து டிமாண்ட் ஜோன் பிரேக் அவுட், இதை தான் டிமாண்ட் ஜோன் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் அவுட் வந்து சுமார் ஒரு 470 நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஷேர் வந்து டபுள் த ரிட்டர்ன்ஸ் கொடுத்து இருக்கான். ஸோ இப்போது இந்த ரெசிஸ்டண்ட்டில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. கன்ஃபர்ம்டு ஜோன் வந்து சுமார் ஒரு 1200க்கு மேலே கேண்டில் போகும்போது பை பண்ணலாம். ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க. ஷேரும் வந்து பாசிட்டிவாக இருக்கான். என்எஸ்சி ஒரு தனிநபருக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. காரணம், டெலிகிராமில் இவர் வந்து டிப்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போனதுக்கப்புறம் என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா இவர் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ இனிமேல் இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க செபி. எஸ் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. கம்பெனி 24 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங்கில் ஈடுபட போகிறாங்க. ஸோ இது டெப்ட் செக்யூரிட்டிஸ் மூலமாக நடக்க போகுது. அதாவது கம்பெனி கடன் வாங்க போகிறாங்க. எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வரான். இவனுடைய ஷார்ட் டேர்ம் டார்கெட்டையும் ஹிட் பண்ணிட்டான். அனலிஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க 30 ரூபா 30 ரூபா போவான் அப்படின்ட்டு. ஆனால் ஷேர் 32 ரூபா வரைக்கும் டச் பண்ணிவிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ ஷார்ட் டேர்முக்கு பாசிட்டிவானு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. சில பாசிட்டிவான நியூஸஸ் வந்திருக்கே தவிர இன்னும் கன்ஃபார்ம்டு நியூஸஸ் பெரிய குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவும் வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ண வேணலாம். பட் லாங் டேர்முக்கு நான் ஒரு பேங்க் ஷேர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். லாங் டேர்மில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் பற்றி பார்த்துட்டோம். அதானி என்டர்பிரைஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனி அதோடைய ஏர்போர்ட் சப்சிடரியை லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ கோல்ட்மேன் சாங்ஸ், மார்கன் ஸ்டான்லி எல்லாருமே 3800 700 டார்கெட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இன்னும் மேலே போனால் அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு ஒரு 50% ரிட்டர்ன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது ஒரு சின்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்குள்ளே இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பிரேக் அவுட் கொடுத்து அதை ஃபெயிலும் பண்ணியிருக்கான் அதானி என்டர்பிரைசஸ். வீக்லி சார்ட்டில் பிரேக் அவுட் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுது. ஸோ சப்போர்ட் லெவல் 2700 இவன் டச் பண்ணான் அப்படின்னா 2700லேருந்து ரீசெண்ட் ஹை டச் பண்ணும்போது இவன் 40 to 50% ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருவான். சரிங்களா? நான் வந்து பெரிய ஒரு டார்கெட்லாம் வைக்கல. அவனுடைய ஹை 2023 ஹையை தான் நான் வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் அவன் ரெக்கவரி கொடுத்து 50% ரிட்டர்ன் தரானா இல்லையான்னு. அடுத்து கேபிசி குளோபல் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்குங்க. கம்பெனிக்கு 20 மில்லியன் ஒர்த்தான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது சப்கான்ட்ராக்ட் தான். கம்பெனி வந்து ஒரு பென்னி ஸ்டாக். ஆல்ரெடி நிறையா ஒரு நியூஸஸ், குட் நியூஸஸ், பேட் நியூஸஸ்னு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். நிறைய இன்வெஸ்டர்ஸ் இதில் வந்து பணத்தை போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் இதை பற்றி அதிகமாக பேச சொல்லியிருந்தாங்க.
ஷேர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் போகுதுன்னு பார்த்தா இந்த மாதிரி சப்கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் வந்து எனக்கு மெயின் ஆர்டர் கிடையாதுங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரீபில்ட் பண்ணுற ஒரு மேஜர் கான்ட்ராக்டை சைனாவை சேர்ந்த சைனீ ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட்ன்ற கம்பெனி எடுத்திருக்காங்க. அதுலேருந்து ஒரு சப்கான்ட்ராக்ட் இவனுக்கு கிடச்சிருக்கு. அதோட ஒர்த்து தான் 20 மில்லியன். ஸோ இதில் லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ரயில்வேஸ் இந்த மாதிரியான சில கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஷேர் வந்து இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவில் வந்திருக்கான். பட் லாங் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபினான்சியல்ஸ் நல்லா உயரணும். அடுத்தடுத்து ப்ராஃபிட் பண்ணால் மட்டுமே உயர்வான். ஸோ கேவிசி குளோபலில் பை பண்ண வேண்டாம். ஹோல்டு பண்ணுறவங்க ஆவரேஜ் பண்ணுறன்ற பேரில் சிக்கலில் மாட்டிக்க வேண்டாம். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் பிரைவேஜ் லிமிடெடில் ஒரு அப்டேட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இது. பிரைவேஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி ரெசார்ட் கம்பெனி. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் தான் இவங்க வாங்கிட்டு வராங்க. 1300 இவங்களோட ஹையாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக இவன் ஏன் ரொம்ப கீழே இறங்கி வர்றான்னா அதுக்கு முக்கியமான காரணம் லாஸ்ட் குவார்ட்டரில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. சுமார் ஒரு 68% நெட் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிருக்கு. 5 கோடி ரூபாய் லாபம் பண்ண வேண்டிய இடத்துல சுமார் 1.6 கோடி லாபம் பண்ணியிருக்கான். இதுவே இவனுடைய இந்த சரிவுக்கு காரணம். ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட் பண்ணால் மட்டுமே இவன் மேலே போவான். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆவரேஜும் பண்ண வேண்டாம், புதுசாக நீங்கள் வந்து எக்ஸிட்டும் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த குவார்ட்டர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸிட் ஆகலாம். அடுத்த அப்டேட் அதானி டோட்டல் கேஸ். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த பங்கு மேலே போகுமா போகாதான்ற மாதிரி கேட்டிருந்தாரு. கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்குங்க. சுமார் ஒரு 71.5% ப்ராஃபிட் உயர்ந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரில் 167 கோடி ரூபாய் கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. நெட் சாலிட் 4.6% இருந்திருக்கு. ஸோ நெட் சேல்ஸ் வந்து சுமார் 1695 கோடிக்கு பண்ணியிருக்கான். எபிட்டா மார்ஜின் 303.4 கோடியாக உயர்ந்திருக்குங்க. ஸோ கம்பெனி ஃபினான்ஷியல் ரிலீஸாக நல்லா தான் இருக்கான். பட் இந்த ஹிண்டர்பர்க் ரிப்போர்ட்க்கு அப்புறம் கீழே வந்தவன் பெரிய ரெக்கவரிலாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் நம்ம பார்ப்போம் ஏதாவது ஒரு என்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு. ஷேரோட டெய்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது 9-day மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணிட்டான். 910 ரூபா ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கு, அதை ஹிட் பண்ணிட்டான். ஸோ இனிமேல் புது என்ட்ரி எடுக்க வேண்டாம். லாங் டேர்முக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆவரேஜ் பாயிண்ட் 850 வந்து ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ பட் ஷேர் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸில் ட்ரேட் ஆச்சு, இல்லை பல்கான ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா இவன் கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் ஒரு 1400 500 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டாட்டா, பை பாய்.